இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் எடுக்கிறதா தெரியலையே. டாபிக் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இத்தனை நாள் டாபிக்கை பத்தி பேசிருப்போம். டாபிக்கை விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு போராளி, சுதந்திர காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் மக்களுக்காக போராடின ஒரு தலைவர். அந்த தலைவர் இன்னைக்கு இறந்திருக்காரு. அவருடைய இழப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா, இப்ப நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து இறந்திருக்காரு. அவர் எப்படிப்பட்ட தலைவர்? ஐயா நல்லக்கண்ணு இறந்தது தமிழக அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. நம்ம தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. எளிமையின் சிகரம் அவரை போல ஒரு மாமனிதரை நம்ம இந்த அரசியல்ல இனிமேட்டு தமிழகத்துல நம்ம பெறுவோமா அப்படிங்கிறது அரிதுதான். அவர் இறப்பு மிகுந்த வலியை கொடுக்குது. அவருக்கு செம்மார்ந்த செவ்வணக்கத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவரை கூட வந்து நம்ம ஆங்கிலேயர் வந்து அவர் மிக பெரிய அளவில் மீச வச்சிருப்பாரு. அப்போ அந்த ஆங்கிலேயர் என்ன செய்றாங்க, அவருடைய இந்த சுதந்திர போராட்டத்தில் அவர் வந்து கலந்துக்குள்ள ஆங்கிலேயர் வந்து அவர் மேலே உள்ள வெறுப்பின் காரணமாக சிகரெட் துண்டுனால் வந்து அவருடைய மீசையை வந்து குத்தி அந்த மீசையை வந்து ரொம்ப கொடுமையாக எடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம தமிழக மக்களுக்கு அனைத்து வசதிகளும் சம வாய்ப்பும் நான் அந்த மீசையிலையும் வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி அதுல இருந்து ஐயா அவர்கள் அந்த மீசையை வைக்காம நம்ம தமிழக மக்களுக்காக வாழ்ந்துட்டாரு. அவருடைய எளிமையை, அவருடைய அர்ப்பணிப்பை இந்த தமிழக மக்களும் எப்போதுமே மறக்க மாட்டாங்க. ஐயா அவர்களுக்கு செவ்வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் உறுதியாக்குகிறேன். தமிழக மக்களுக்காக போராடின அந்த தருணத்தை இந்த நேரத்தில் நம்ம இளைஞர்கள் எல்லாமே உள்வாங்கி கொண்டு இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கிட்டு போயிருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு மிக சிறந்த, எப்படி சொல்றது, மிகப்பெரிய ஒரு இழப்பு இப்போ உள்ள இளைஞர்களுக்கும். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் அவருடைய செயல்பாடுகள்லாம் தெரியாது. அவருடைய வரலாற்றினுடைய புத்தகத்தை இனிமேட்டு வாங்கி அவருடைய வரலாற்றை படிக்கணும். படிச்சாங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வலிமை பெறுவாங்க. சுதந்திர போராட்ட வீரர், இதுல ஒரு நல்ல தலைவர், நல்ல மனுஷன். இந்த மக்களுக்காக அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது? பங்களிப்பு வந்து மக்கள் பாராட்டுற அளவுக்கு தான் எல்லாமே. நல்ல ஒரு மனிதர் அவர். இதுவரைக்கும் நல்ல ஒரு பேர் எடுத்துட்டு தான் இருந்தாருங்க. நல்ல மனிதர் அவர். இன்னைய சூழல்ல நல்லக்கண்ணு ஐயா இல்லாத எந்த அளவுக்கு வருத்தம்? இல்லாத ரொம்ப வருத்தம் அளிக்குது. அவர் இல்லைங்கிற ஒரு குறைய மக்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் நல்ல மனுஷன். அதனால வந்து அவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு கவலையாத்தான் இருக்கு யாருக்குமே. அதான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில பெரும் எழுச்சி இருக்கு. நல்லக்கண்ணு ஐயா இளைஞர்களா இருக்கும் போது எப்படிப்பட்ட எழுச்சி மிக்க போராட்டங்களை கையெடுத்தாரு? எழுச்சி மிக்க போராட்டம்னா அவர் வந்து ஒரு முக்கியமா ஒரு மக்களுக்காகவே என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான போராட்டங்களுக்கு போற துணை நின்று முன்னாடி இருந்து நடத்தினாரு. மீண்டும் இன்னைக்கு இருந்தாலும் அதே ஒரு போராட்டத்தை நல்ல முறையில நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஒரு தலைவர் இல்லைங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இன்னைக்கும் மக்களுக்கான போராட்டத்தை சரியா கண்டிப்பா நல்லா இன்னும் நல்லா நடத்திருப்பாருங்க. அவர் இல்லைங்கிற ஒரு கவலை மக்களுக்கு நல்லாவே இன்னும் இருக்குது. சீக்கிரம் ஒரு நல்ல தலைவர்கள் இருக்கு, இப்படி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை நிறையாவே இருக்கு மக்களுக்கு. அவர் நானும் செத்த மாதிரியும் தெரியலைங்கிற மாதிரி, உயிரோடு இருக்கிற மாதிரி. நல்ல கண்ணுங்கிறது வந்து சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் இனி வரணும். நீ வரணுங்க, கண்டிப்பா வரணும். ஆனா இந்த இனி வர்ற காலங்களில் அப்படிப்பட்ட தலைவர் வருவாங்களா அப்படிங்கிறது. ஆனா அப்படிப்பட்ட தலைவர் பெரிய கேள்வி கிடைச்சாருன்னா அதை விட நல்ல கண்ணையா மாதிரி ஒரு மனுஷன் கிடைச்சா நம்மளுக்கு ஒரு அறிவு நல்ல மனுஷன் தான். சரிங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்று நம்ம விட்டு மறைந்திருக்கிறார். பொது வாழ்வில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வாழ்ந்தவர். சுமார் அரை நூற்றாண்டு காலம் பொது வாழ்க்கையாக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். இந்த உலகத்தில் தனக்கென எந்த சொத்தும் சேர்த்து வைக்காமல் கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மறைந்தவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். பொது நலத்திற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். கடைசி வரை தன்னுடைய மனைவியுடைய அந்த மாத வருமானத்தை தான் அவர் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். அவருக்கு நாம் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். அதே போல அவரை போல இந்த நாட்டில் யாரும் வாழ்ந்தது கிடையாது. அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது நாம் எல்லோருக்கும். அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுபவத்தையும்
தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைமுறைக்கு நல்லக்கண்ணு ஐயா எப்படிப்பட்ட ஒரு தலைவரா தேவைப்படுறாரு? இன்றைய தலைமுறைக்கு எப்படி தேவைப்படுறாரு? இன்றைய தலைமுறைக்கு அவர் போன்ற ஒரு தலைவர்கள் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. ஏன்னா எந்த சுயநலமும் இல்லாமல் பொது வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்து படிக்கணும், அதே போல நடக்கணும். இதே என்னுடைய கருத்து. நல்லக்கண்ணு ஐயா இதுக்கு முன்னாடி விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு பல போராட்டங்களை கலந்துருக்கிறாரு. அவர் போராட்டங்களை பத்தி சுதந்திர போராட்டத்துக்காக கலந்துருக்காரு. அதே போல மக்களுடைய விடுதலைக்காகவும் அவர் நிறைய பாடுபட்டிருக்காரு. நிறைய இன எழுச்சிக்காகவும் அவர் போராடி இருக்காரு. மக்கள் விடுதலை, இன எழுச்சி, மொழிக்கு போன்ற பல்வேறு போராட்டங்களை அவர் பங்கெடுத்திருக்கிறார். என்ன தலைவா கேட்டா? எங்க தலைவா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை யாருக்குமே யாரு கேட்டாலும் தெரியலன்றாங்க. இது சிவாஜி செத்துட்டாரா, அது எவ்வளவு ஷாக்கா இருக்கும். அந்த மாதிரி நல்லக்கண்ணு ஐயா அப்படின்னா யாருமே தெரியாம இருந்திருக்காங்க. எங்க இருந்து இந்த மக்களுக்கு தெரிய போ சொல்ல, தனக்கு தானே போஸ்டர் அடிச்சு செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லையா, இந்த பில்டிங்ல இருந்து அங்க ரயில் போயின்னு இருக்கும், எட்ட முடியாத அளவுக்கு ரயில் போயிருக்கு. அங்க இருந்து அவரு அப்படி தாண்டி இருந்தாரு, அதை யாருன்னா படம் முடிச்சு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது தெரிஞ்சிருக்கும். இப்படி எதனா பண்ணி இருந்தாருன்னா, இல்ல காசை சம்பாரிச்சிருந்து பேனர் அடிச்சு ஒட்டி தன்னை தானே விளம்பரப்படுத்தி இருந்தா இப்ப இவர் யாரு, நல்லக்கண்ணு யாரு அப்படின்றதுலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 பேர் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க தொழிலாளர் விடுதலைக்காக முழுக்க முழுக்க போராடின ஒரு ஆள். சுதந்திர காலத்துல இருந்து, இப்ப கிடையாது, சுதந்திர காலத்துல இருந்து மக்கள் விடுதலைக்காக, ஆமா, மக்கள் விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு. தன் வாழ்நாள் முழுக்கவும் மக்களுக்காக அர்ப்பணிச்ச ஒரு ஆள் தான் வந்து ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இது மட்டும் இல்ல, அவரை வந்து இந்த சாதிய வன்கொடுமைகள் சார்ந்து எதிர்த்து ஒரு குரல் கொடுக்குறாரு. அதை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க, அந்த சாதிய அமைப்பு சார்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரை கூட்டிட்டு போய் தலைகீழா தொங்க விட்டு அவருடைய ஒவ்வொரு மீசையும் ஒண்ணு ஒன்னா புடுங்கியே எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரை கொடுமை பண்ணிருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மக்கள் விடுதலை பெற வரைக்கும் நான் மீசையே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக முழுக்க நின்ன ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை பத்தி இன்னைக்கு இவங்க யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். தன் வாழ்நாள் முழுக்க, இப்ப வேற ஏதாச்சும் கட்சி தலைவர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க இப்ப இறக்குற திருவாயில எங்க போயிருப்பாங்கன்னா ஒரு அப்போலோ இல்ல எந்த பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்துதான் அவங்க போய் இருந்திருப்பாங்க. தன் வாழ்நாள் முடிகிற காலத்திலயும் அரசு மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டு, கடந்த 15 நாளா அரசு மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டு தன் சொத்துக்களை எதுவுமே இல்லாம முழுக்க மக்களுக்காக இருந்த ஒரு போராளி அரசு மருத்துவமனையில இருந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. வாழ்நாள் முழுக்க ஒரு கட்டத்துக்கு மேல தன் மனைவியோட சம்பளத்துல இருந்து தான் வாழ்க்கையை நடத்திருக்காரு. நிறைய பேர் இன்னைக்கு இருப்பாங்க, பொண்டாட்டி சம்பளத்துல வாழணுமா அப்படின்ற ஏகப்பட்டது. அது பெண் அடிமை வந்துடக்கூடாது, இல்ல பெண் ஆதிக்கம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இருப்பாங்க. அதை பத்தி எதுவுமே யோசிக்காம மக்கள் விடுதலை மட்டுமே முக்கியமா காரணமா வச்சு போராடிக்கிட்டு இருந்த ஒரு தலைவன் இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். இவங்க யாருக்கும் தான் தெரியல, நமக்கு தெரியப்படுத்துவோம். அவருக்காக நம்மளுடைய வீர வணக்கத்தை புகழாரம் செலுத்தியே ஆகணும். மேலும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சு கொண்டு வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கோம்.